ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு 12 o'clock டெஸ்ட் முடிஞ்சு எக்ஸாமினேஷன் ஹாலை விட்டு வீட்டுக்கு போகிற பையன் அடுத்து ஒரு 20 நாள் 25 நாள் லீவு அப்படின்னா அவன் மனசில் எப்படி இருக்கும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? கமிட்மெண்ட் இல்லை, அப்புறம் விடுதலையான மாதிரி இருக்குது. வேலையிலேருந்து ஒரு ரெஸ்ட்டு. இந்த மகிழ்ச்சிக்கு ஏதாவது செலவு பண்ணுவோம்? செய்யறத விட்டோம். நம்ம செய்யறத சும்மா இருக்கிறது தான் இப்போ சுகம். இப்போ அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு செலவுமே இல்லை. குழந்தைங்கள்லாம் அதை அனுபவிக்கிறாங்க. ஒரு பெரிய சுமை இறங்கி வச்ச மாதிரி இருக்கு. இந்த மகிழ்ச்சியில் எதுவும் உற்பத்தி ஆகலை, எதுவும் அழிவும் இல்லை. சில பேர் சிலதை அழிச்சிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சில பேர் சிலதை உற்பத்தி பண்ணிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பணம் சம்பாரித்து அதை உற்பத்தி பண்ண பிறகு ஒரு மகிழ்ச்சி, நோய் நீங்கிடுச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி. அது நாசம். ஒன்று நாசம் பண்ணுறோம், ஒன்று உற்பத்தி பண்ணுறோம், ரெண்டுத்துலேயும் வருது. இந்த பையனுடைய மகிழ்ச்சி எந்தாவது நாசமா இல்லை ஏதாவது உற்பத்தியா? இல்லை. உற்பத்தி நாசம் அப்படிங்கிற ரெண்டு விதமான மகிழ்ச்சியில் நமக்கு பிரயத்தனம் இருக்குது. முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியும் வெற்றி பெறணும்னு சொல்ல முடியாது. முழுசாக நீக்கிட்டோமா அப்படின்னா நோய் முழுசாக நீங்கிற மாதிரியும் தெரியாது, கடன் நீங்கின மாதிரியும் தெரியாது, அல்லது எதிரிகள் நீங்கின மாதிரியும் தெரியாது, பகை நீங்கின மாதிரியும் தெரியாது. சரி, அடையிறது உற்பத்தி அப்படின்னு வைங்க, அடைதல். அதுலேயும் பார்த்தோம்னா 20 வருஷமாக சில பேர் ஒரு சொத்து வரும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் அதில் பங்கு பெற மாட்டேங்கிறாங்க. 5 பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு சொத்து, ஒருத்தர் அதில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சேர்ந்தாக்கா எல்லாம் பிரிச்சுக்கலாம். அவங்க வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறாங்க. அப்பயும் நம்ம ஒரு அடையிறதுங்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குது. 20 வருஷம் காத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த 20 வருஷத்தில் அவங்க மகிழ்ச்சியாக இல்லையா? இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சிக்கு அந்த சொத்து தேவைப்படலையே. ஏன் அந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அடைஞ்சாகணும், எதையாவது வந்து தள்ளி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சுருக்கிறாங்க. அறியாமையில் தான் வச்சுருக்கிறாங்க. நிறைய இப்படி தான் நினைக்கிறாங்க. இன்னொரு டிப்ளமா படிச்சிடலாம், சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்னு படிக்கிறாங்க. அப்படி டிப்ளமா படிக்கிறது என்ன படிக்கணும்? சும்மா இருக்கிறதுக்காக படிக்கிறாங்க. அந்த கல்வியை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதில் விற்பனர்களாகணும், அதில் பிறந்த திறமைசாலியாக இருக்கணும்னு அவங்களுக்கு இல்லை. அப்படின்னா அது முழு நேர கல்லூரியில் போய் சேர்ந்து ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கல்வி கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்ட் டைமில் எங்கேயாவது ஒரு டிப்ளமா வந்து போஸ்டரில் கற்றுக் கொடுக்குறாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா அங்கே போய் படிக்கிறாங்க. எதுக்காக அவங்க படிக்கிறாங்க? அதை இன்னொரு டிகிரி வேணும் அப்படின்னு. டிகிரி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? சும்மா இருக்கிறேன்ல, அதனால். அப்போ நீங்கள் ஃபெயில் ஆனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. காலேஜுக்கு போய் படித்தோம்னா அது தோல்வி அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஆன்லைனில் படிக்கிறீங்க அல்லது ஏதாவது படிக்கிறேன்னா நீங்கள் படிக்கிறதே தெரியாது, டிகிரி வாங்கின பிறகு நீங்கள் சொல்லிக்கலாம். மனிதர்கள் தன்னை ஏன் எப்படி ஏமாற்றிக்கிறாங்க? அற்ப மகிழ்ச்சிக்காக இது பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் தான் செய்துட்ருக்காங்க.
பெரும்பாலான சமயத்தில் மகிழ்ச்சிக்கு சாதாரண பொருளே போதுமானதாக இருக்குது. நீங்கள் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நீங்கள் உணர்ந்த நேரம்லாம் பார்த்தோம்னா பெரிய சாதனையாக கூட இருக்காது. ஒரு கோலத்தை ஒழுங்காக போட்டு முடித்தா கூட ஒரு மகிழ்ச்சி தான். அப்படி தூரம் நின்று பார்த்து கரெக்டாக போட்டுட்டோம். சின்ன சின்ன வேலையில் கூட நம்ம மகிழ்ச்சியை பார்க்குறோம். அல்பமான பொருட்கள், எளிய பொருட்கள், அதை கூட சாப்பிடும்போது நமக்கு மகிழ்ச்சி தான் வருது. சாதாரண ஒரு தலைக்கு போகிற கிளிப்பு, அந்த பொருள் கூட ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. அது ரொம்ப செலவே கிடையாது. அதில் நான் நகையெல்லாம் சொல்லிச்சு தங்கத்தினால் செய்யப்பட்டு அதெல்லாம் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. சின்ன குழந்தையாக இருக்கும்போது நல்ல கலர்லாம் இருக்கணும், ரோஸ் கலர், பச்சை கலர். அப்படி மகிழ்ச்சி ரொம்ப எளிமையான பொருளிலேருந்தே கிடைக்குது. எளிமையான பொருளில் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கும் மிக விலையுயர்ந்த பொருளில் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கும் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இந்த மகிழ்ச்சி ரெண்டுமே எவ்வளோ நேரம் இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். எளிமையான பொருளில் கிடைச்ச மகிழ்ச்சி எவ்வளோ நேரமோ அதே தான் விலை மதிப்பு கொடுக்க பொருளும் கிடைச்சதோ அவ்வளோ நேரம் தான் இருக்கும். மகிழ்ச்சி அவ்வளோ நேரம் தான் நிற்கும். மகிழ்ச்சி யாராலுமே அதை நீட்டவே முடியாது. எவ்வளோ நேரம் அதையே மகிழ்வீங்க? சின்ன குழந்தைங்க சில சமயம் 3 சக்கர வண்டியோ அல்லது அவங்களுக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு சாமானோ 2 நாள் 3 நாளுக்கு அது மகிழ்ச்சி கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து அந்த விடுபட்டுறாங்க. எந்த மகிழ்ச்சியுமே நீடிக்கிறதே கிடையாது. நீடிக்காத மகிழ்ச்சிக்காக எதுக்காக விலையுயர்ந்த செலவெல்லாம் நம்ம பண்ணணும்? வீடுகளை கட்டுறாங்க நிறைய பேர். அந்த வீடில் நிறைய அறைகள் இருக்குது. ஒவ்வொரு அறையுமே பெருசாக இருக்குது. அப்புறம் பயனே இல்லாத பொருளெல்லாம் அலங்காரத்துக்காக வச்சுருக்குறாங்க. சில வீட்டை நான் பார்த்தேன், பழைய ட்ரங்க் பொட்டியை பாலிஷ் போட்டு வச்சுருக்குறாங்க. சாய்வு நாக்காளி, அதில் சாஞ்சோம்னா அந்த காலத்து தாத்தா காலத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா, அது இப்போ யாரும் அதில் தான் உட்காரதில்லை. அதை விட ரொம்ப சோஃபாலாம் இருக்குது. அதை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இப்போல்லாம் அதில் கிடைக்காது. வீடு முழுக்க அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்படி பார்த்தா ஒரு புராதான வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அல்ட்ரா மாடர்னாக இருக்குது. ஏசி எல்லாம் இருக்குது. குழப்பிக்கிறாங்க ஜனங்க. மகிழ்ச்சி இதுலேருந்து கிடைக்குது, இதுலேருந்து கிடைக்குது. பெரும் செலவு அது பண்ணுறாங்க. அந்த வீடு அலங்காரம் பண்ணுறதுக்காக செலவு பண்ணப்பட்ட பல லட்சம் ரூபாயை ஏழை பள்ளிக்கூடத்தில் இருக்க பசங்களுக்கு புஸ்தகம் வாங்கிறதுக்கோ யூனிஃபார்ம் வாங்கிறதுக்கோ அது செலவு பண்ணியிருந்தா அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி நீடித்திருக்கும். அது புண்ணியமும் தரும், பெரிய புண்ணியம் தரும். அதனால் மகிழ்ச்சியை நம்ம நாம கூட எண்ணி பார்க்கணும். மகிழ்ச்சியை பெறுவது எப்படி, மகிழ்வாக இருப்பது எப்படின்னு. கொடுக்கறதுல மகிழ்ச்சியா இல்லை மற்றவங்ககிட்ட பெறதில் மகிழ்ச்சியா அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கறதுல தான் மகிழ்ச்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் மகிழ்ச்சியை எந்த புலனில் நம்ம அதிகம் அனுபவிக்கிறோம்? கண்ணால், நாக்கால், தொட்டு கூட ஸ்பரிசத்தால், காதால், வாசனையால் கூட சில சமயம். அதுக்காக நிறைய சென்ட்டெல்லாம் விற்கிறாங்க. அந்த மகிழ்ச்சிகள் எல்லாமே புலன்கள் அந்த விஷயத்தோட சம்பந்தப்படுற நேரம் வரைக்கும் தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியினுடைய நீடிப்பு புலன் அந்த விஷயத்தோட சம்பந்தப்படணும். கண் அது பார்க்குற பொருளோட சம்பந்தப்படணும். சம்பந்தம் நினைக்கி போயிடுச்சுன்னா முடிஞ்சுது. அந்த காட்சி முடிஞ்சு போச்சுன்னா சம்பந்தம் முடிஞ்சு போயிடுது. அதனால் அந்த மகிழ்ச்சி அந்த கண்ணுக்கும் பொருளுக்கும்ன்ற உறவு நேரம் மட்டும்தான் இருக்குது. நாக்குலேருந்து கிடைக்கிற மகிழ்ச்சி அந்த நாக்கில் இருக்க சுவை என்ற பொருள் நாக்கில் இருந்து உங்களுக்கு உணர்த்தி விட்ட பிறகு அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய மகிழ்ச்சியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. சப்தமும் பாட்டு கேட்குற வரைக்கும் தான் அது. பாட்டு முடிஞ்ச பிறகு அந்த இன்ப மகிழ்ச்சி முடிஞ்சு போயிடும். இப்போது புலன்கள் மூலம் கிடைக்கிற மகிழ்ச்சி எல்லாமே
புலன் விஷயங்களும் புலனும் எவ்வளோ நேரம் சந்திச்சு இருக்குதோ, சேர்ந்து இருக்குதோ, அவ்வளோ நேரம் மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்குது. அந்த மகிழ்ச்சிக்காக பல கோடி செலவு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஒரு பொருளை பார்க்கணும்னு, அந்த பொருளை தொடணும்னு, அவங்களுக்கு அறியாமையில் இருக்கிறதுனால அப்படி செய்கிறாங்க. இப்போது இந்த மகிழ்ச்சி புலன் இன்பத்தின் மூலம் கிடைக்கிற மகிழ்ச்சியை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பிறகு பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன தோணுது? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட எளிமையாகவே பண்ணிக்கலாம். இது நம்ம தெரிஞ்சிட்டோம்னா குழந்தைங்களேருந்தே அவங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து எளிமையிலே காட்டி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு எளிமையான பொருளில் மகிழ்ச்சி இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வைக்கணும். அவனே கேட்கலாம், இது இந்த ரிச்சு கண்டிஷனில் உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியா, இதில் கிடைக்கிற மகிழ்ச்சியா அப்படின்னு. அவனுக்கு சொல்லுவான், இதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா காஸ்ட்லி பொருளை தான் வாங்கி தரேன்னு சண்டை பிடிப்பாங்க. ஆப்பிள் ஃபோன் தான் வேணும்னு இப்போல்லாம் கேட்குறாங்க எல்லோரும். மற்ற ஃபோன் எவ்வளோ சைஸ் இருக்குதோ அதுதான், அதுவும் அவ்வளோதான் இருக்குது. ஒரு மோகம், அது வைரஸ் வராதுங்கிறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமா? 1,00,000 ரூபாய், 80 ரூபாய், 80,000 ரூபாய் அப்படிங்கிறாங்க. வாகனங்களும் அதே மாதிரி வாங்கும்பொழுது 70 லட்சம் 50 லட்சம் அப்படின்லாம் வாங்குறாங்க. நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா நாட்டினுடைய பொருளாதாரமே முன்னேறிடும். எங்கேயும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பமும் கடன் வாங்காது, நாடும் கடன் வாங்காது. இதை தான் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெறும் மூச்சு பயிற்சியோ தியானமோ ஆர்ட் ஆஃப் லிவிங் இல்லை. மகிழ்ச்சி அடைவதற்கு உன் கண்ணு மூக்கு தான் தேவை. அங்கே தான் மகிழ்ச்சி உண்டாகுது. அந்த மகிழ்ச்சி உண்டாகிற இடமும் நீ தான், உன்னுடைய அகங்காரத்தில் தான் உண்டாகுது. அகங்காரம் எளிமையாக இருந்துடுச்சுன்னா அதனுடைய மகிழ்ச்சியும் எளிமையாக தான் இருக்கும். அகங்காரம் தடித்து ஒரு கௌரவமாக பெருமை மிகுந்த அகங்காரமாக இருந்ததுன்னா அதனுடைய கட்டாயம், அதனுடைய செலவு அதிகமாக தான் இருக்கும். அந்த அகங்காரத்தை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். அகங்காரத்தை எளிமைப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப சுலபம். இன்றைக்கி நம்ம போகிற இடத்துல மெத்தை கிடைக்கல, தரையில் தான் படுக்கணும்னா அகங்காரம் எளிமையாக இருந்ததுன்னா அது துன்பப்படாது. அது அந்த இப்போ தரையில் படுக்கிறது இன்பமாக தான் இருக்கும். அகங்காரத்தை நம்ம மகிழ்வாக வச்சுக்கிறதுக்கு எப்படி பழகிறது, அதை தான் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எளிமையான அகங்காரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா பணிவுடையதாக இருக்கும். யாரையும் மேலும் ஆக்கிரமிப்பு செலுத்தாது, எல்லையை மீறாது, தன்னை பற்றி சரியான மதிப்பீடு வச்சுருக்கோம். அகங்காரத்தின உண்மையான மதிப்பு என்னங்க கேட்குறோம். பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் மிதக்கிற சந்திர ஒளிக்கும் உண்மையான சந்திரனுக்கும் மதிப்பில் என்னங்க வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை இல்லையா? அப்போ அகங்காரத்தினுடைய உண்மையான மதிப்பு என்னங்க? ஆத்மானுடைய பிரதிபலிப்பு தானே. அப்போ அதனுடைய மதிப்பு ஆத்மானுடைய மதிப்புக்கு சமம் இல்லையா? ஆனால் அகங்காரத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அளவற்றது, ஆனந்தமானது, எளிமையானது, தனக்குள்ளேயே தானே ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. உலகத்திலேருந்து புலன் மூலம் அதுக்கு ஆனந்தம் தேவையில்லை, அது மகிழ்ச்சிக்கு புலன்களே வேண்டியதில்லை அப்படின்னு அந்த அகங்காரத்துக்கு நம்ம தெரிவிச்சிடணும். உண்மையிலே அகங்காரத்தினுடைய அளவு அவ்வளோ பெருசு. இருந்தாலும் அகங்காரத்தை அவங்க வந்து
ஒரு அளவில் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்கும் பொழுது அவங்களுடைய அகங்காரத்தை, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அகங்காரத்தை தான் சொல்கிறாங்க. அகங்காரத்தினுடைய தற்போதைய நிலைமையை சொல்கிறாங்க. அந்த நிலைமைப்படி அவங்க எல்லாரும் சொல்வது என்னன்னா, இன்னும் முன்னேறணும், இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது, இன்னும் சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய குறையை தாங்குகின்றதாக தான் அந்த அகங்காரம் இருக்குது. எந்த இடத்துலையும் அது வந்து ஒன்றும் செய்யறதுக்கு இல்லைங்க, எதுவும் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, இப்போவே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அகங்காரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்படியே யாராவது சொன்னால் கூட அவங்க இயலாமையில் சொல்கிறாங்க. அவங்களால வேறு செய்ய முடியாதுங்கிறதுனாலையும் இப்போ இருக்கிற நிலையில் இதுதான் முடியுங்கிறதுனாலையும் அவங்க சொல்கிறாங்க. அகங்காரம் தன்னுடைய உண்மையான மதிப்பை அது கண்டுபிடிக்கணும். அகங்காரத்தினுடைய மதிப்பை யார் நிர்ணயம் பண்ணுறது? நாம் தான் நிர்ணயம் பண்ணணும். ஆனால் பெரும்பாலும் நம்முடைய அகங்காரத்தை நிர்ணயம் பண்ணுகின்ற பொறுப்பை நாம் சுற்றுச்சூழலுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்துட்றோம். அவங்க பார்த்து என்ன மதிப்பு போடுறாங்களோ அதுதான் நமக்கு. டாக்ஸி ஓட்டுறவனுக்கு இறங்கும்போது, சார் 5 ஸ்டார் போட்டுருங்க சார் நல்லா அப்படின்னு சொல்கிறான். நம்ம தான் அவனுக்கு மதிப்பு போட வேண்டியதாக இருக்குது. எல்லாருமே மதிப்பு போட்டதை தான் பார்க்குறாங்க. நம்மளை மதிப்பு போடுகின்ற ஒரு உரிமையை நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். என்னவா நினச்சிடுவாங்களே, நம்மளை இப்படி நினச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு, நம்ம மதிப்பு குறைஞ்சிடுமோ அப்படின்னு அவங்க மதிப்பு கொடுக்குறத நம்ம வந்து பெருசாக பார்க்குறோம். அந்த ஊருக்கு கொடுக்குற மதிப்புக்காக வேண்டி நாம் என்னென்னவோ செயலெல்லாம் செய்கிறோம், தேவையில்லாத செலவுகளெல்லாம் உண்டாக்குறோம். திருமணத்தை ரொம்ப எளிமையாகவும் நடத்தலாம், மிக கிராண்டாகவும் நடத்தலாம். எதுக்காக கடன் வாங்கி ஒரு பெரிய அளவில் திருமணத்தை நடத்துகிறாங்க? தன் மதிப்புக்கு தானே. யாருடைய மதிப்பு? கல்யாணம் பண்ணுறவங்கள மதிப்பு ஒன்றும் பெருசாக போகிறதில்ல. யாரை மாப்பிள்ளை பார்த்து இந்த கிராண்டாக கல்யாணம்னு சொல்லுவாங்க? அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க. இப்போ அப்பா அம்மா தன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாருக்காக? தன்னுடைய மதிப்புக்காக தான். தன்னுடைய மதிப்புக்காகவும் தன்னுடைய பிரியத்துக்காகவும் தான் எல்லாருமே அப்படி செய்கிறாங்க. எல்லாருமே அகங்காரத்தினுடைய மதிப்பை சரியாக அளவு போட தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஸ்கேல் என்னன்னு பார்க்கணும். பணங்கிற ஸ்கேலை வச்சுட்டோம்னு சொன்னால் உங்கள் அகங்காரம் எப்போவுமே போட்டியில் தான் இருக்கும். அது வந்து உச்சநிலைக்கு போகவே போகாது. நீ எங்கே போனாலும் உங்களை விட அதிகமாக பணம் இருக்கும் ஒருத்தர் இருப்பான். ரொம்ப தூரம் கூட இருக்க மாட்டான், உங்கள் கூட்டத்திலே இருப்பான், உங்கள் குடும்பத்திலே இருப்பாங்க. பணம்னு கணக்கு போட்டோம்னா உங்களால் வந்து யாரையும் அதிக மதிப்பு உங்களால் போட முடியாது. எல்லாரும் உங்களை வந்து உங்கள் பணத்தை வச்சு தான் மதிப்பு போடுறாங்க. நாம் பணத்தை மதிப்பு கொடுத்தனால தான் இந்த பிரச்சனை வருது. பணத்துக்கு மதிப்பு கொடுக்காத ஒருத்தனுக்கு நண்பர்கள் யாராக இருப்பாங்க? பணத்துக்கு மதிப்பு கொடுக்காதவன் தானே இருப்பான். அப்போ அவனு வாழ்க்கை எவ்வளோ சுலபமாக போயிடுது பாருங்க. இவன் பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்களோட வாழும்போது தானே இவனுக்கு அந்த போட்டி வருது. அதுலேருந்து விலகிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இது விவேகம் தான் நமக்கு உதவி செய்யும். நம்ம எதுக்கு இவங்களுடைய நட்பையும் இவங்களுடைய இதுவும் வேணும்? இவங்க வந்து பணத்தை மதிக்கிறவங்க. இங்கே எவ்வளவு தான் நீங்கள் கலை நுணுக்கமோ இசையை பற்றியோ பேசினா அவங்களுக்கு காதிலே ஏறாது. வேதாந்தத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றி சொன்னால் காதில் ஏறாது. பணம் சம்பந்தமான பொருள் பற்றியோ அது விலை பற்றியோ அது பயன்பாடுகளை பற்றியோ அதில் வர பெருமிதத்தை பற்றியோ சொன்னாக்கா அவங்க மணிக்கணக்காக கேட்பாங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க. அது போன்றது தான் நம்ம நிச்சங்கங்கிறோம். அவங்கள விட்டு தொலைக்கணும். அவங்க வந்து அதே மாதிரி பண மதிப்பு இருக்கிறவங்கள தான் அவங்க நாடுவாங்க. அவங்க பரஸ்பரம் வசதியாக காட்டிக்குவாங்க. ஒரு சென்டென்ஸ் அவங்க முடித்த உடனே எங்கள் அடுத்த சென்டென்ஸு அதுக்கு மேலே ஒன்று சொல்லுவாங்க. என் பையன் இன்றைக்கி தான் வந்து முதல் சம்பளம் வாங்கியிருக்கான், முதல் நாளே 80,000 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அப்படியான்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. உடனடியே இவங்க ஒன்று சொல்லுவாங்க,
எனக்கு அக்கா பையன் கூட இப்போ தான் சேர்ந்துருக்கான், அவனுக்கு 1,50,000 ஆமே அப்படின்னு. இவங்க வீட்டில் இல்லை. எதுக்காக இவங்க போட்டி போட்டுட்டு பேசிகிட்டே இருக்கிறாங்க? நீங்கள் கொஞ்ச நேரம் அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யாருமே இன்னொருத்தரை பாராட்ட போகிறதில்ல. பாராட்டாதவங்கிட்ட இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களும் அவங்கள பாராட்டாமல் அதுக்கு பாராட்டுக்கு எதிர்மறையாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது தாங்க உலகம். இதில் என்ன மகிழ்ச்சி கிடைக்குது? 10 நிமிஷம் பேசின கூட மனசுலேருந்து கசப்பட்டு தான் போவாங்க. என்ன சொன்னாலும் அவங்க எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நல்லா தெரியுது பொறாமை இருக்குதுன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி பொறாமப்பட்டு போகிறாங்க. சும்மா வந்ததுலேருந்து அப்படியே பேசுகிறேன், அவன் பையனுக்கு 80,000 அதுவா இதுவா அப்படின்னு பேசுகிறாங்க. மகிழ்ச்சியை எப்படி தொலைக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப கைவன் தேர்ந்த கலையாக வச்சுருக்கிறாங்க. மகிழ்ச்சி பெறுவது ரொம்ப ரொம்ப எளிமை. இதில் மகிழ்ச்சிக்கு குழந்தைகளை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா, நம்ம விட்டு தொலைக்கிறது தான் இருக்கிறதே பெரிய மகிழ்ச்சி. அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் விட்டு தொலைஞ்சாச்சு, எக்ஸாமினேஷன் விட்டு தொலைச்சாச்சு, கணக்கு, சோஷியல் ஸ்டடீஸ் இதெல்லாம் விட்டு தொலைச்சாச்சு, அடுத்து வர்ற வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறான் பாருங்கள். இந்த விட்டு தொலைத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பரித்தியாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எதெல்லாம் விட்டு தொலைக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. மற்றவங்களுக்கும் அதை அந்த லிஸ்ட்டை செய்ய சொல்லுங்கள். அவங்க சொல்லுவாங்க, இது போனால் சரி இருக்கும், இது போனால் சரி இருக்கும் அப்படின்னு. எது வாங்கினான்னு சொல்ல கேட்காதீங்க, எது போனால் சரி இருக்கும் அப்படின்னு கேளுங்க. இப்போ அவங்களுக்கே தெரியும், பரவாயில்லையே நம்ம புத்தியில் கூட இவ்வளோ விஷயம் இருக்குது, இது போனால் மகிழ்ச்சி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமே அப்படின்னு. அவங்களும் அந்த ப்ராக்டிக்கலாக அதை உணர வச்சிட்டோம்னா அவங்க கடைபிடிக்கிறாங்க. இந்த மகிழ்ச்சி எளிமையில் வருது. அகங்காரம் தடித்து மென்மையாகி நுட்பமாயிடும். அந்த நுட்பமான அகங்காரம் தெய்வீகமாக இருக்கும். இப்போ ஆத்மாவுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்காது. ஏன்னா ஆத்மா எப்பவுமே ஆனந்தமாக இருக்குது. அகங்காரம் ஆத்மாவாக இருந்து கூட இந்த ஆனந்தத்தை எப்பயாவது கண்டுபிடிச்சி தேடக்கூடிய ஒரு அற்ப நிலையில் இருக்குது. இப்போ எளிமையாக இருக்க அதனுடைய ஆனந்தம் தடையில்லாமல் இருக்கிறதுனாலையும் மூடப்படாமல் இருக்கிறதுனாலையும் வேறு எந்த ஆசையும் நடுவில் மூடிடுறதுனால தான் நமக்கு ஆனந்தம் மறைக்குது. அப்போ மூடி போடாமல் எப்பவுமே திறந்துருக்கிற ஒரு பிரகாசமான தீப ஒளி மாதிரி அகங்காரம் ஆயிடும். இப்போ இந்த அகங்காரத்தை நலிய வைக்கிறது, எளிமைப்படுத்துறது, எப்பவுமே அது இந்த எத்தனங்கிறதுலேருந்து நம்ம விட்டு தள்ளணும். மகிழ்ச்சிக்காக நம்ம ஒரு எத்தனை எடுத்தோம்னா கொஞ்சம் யோசனை பண்ணணும், தேவைதானா, இப்போவே நல்லா தானே இருக்கிற, இதை நம்ம தள்ளி தான் இது இன்னொன்று அடிஷனாக வேணுமா அப்படின்னு நம்ம கேட்டு தான் பார்க்கணும். இது தாங்க இந்த மகிழ்ச்சியை மீமாம்சம் பண்ணி பார்க்குறோம், யோசனை பண்ணி பார்க்குறோம். நீங்களும் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நேரங்களெல்லாம் எடுத்து பாருங்கள். விலையுறந்த பொருள் வாங்கினது போதும், கிடைக்க முடியாத ஒரு பொருளை பெற்ற போதும், யாரெல்லாம் உங்களை பாராட்டும் போதும் கிடைச்ச மகிழ்ச்சி இல்லை. அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக தான் நீங்கள் நீண்ட நாளும் பொருளையும் உழைப்பையும் செலவு பண்ணியிருப்பீங்க. பெருவாரியான நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தெல்லாம் பார்த்தோம்னா எதுவும் வாங்காமலும் எதுவும் செலவு செய்யாமலும் பெருசாக உழைக்காமலும் கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியை தான் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம கண்டுபிடிச்சி நிதித்தியாசனம் பண்ணி பார்த்து, என்னுடைய தன்மையே அதான் போல் இருக்கு, என்னுடைய தன்மையே தன்னில் இருப்பது தான், தனக்குள்ளே இருப்பது தான் பெரிய மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சிலர் தனிமையிலே வாழறாங்க, அவங்ககிட்ட ஒரு சோகம் இருக்கிறத பார்க்குறோம். மற்றவங்களுக்கெல்லாம் ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே பார்த்தோம்னா நிறைய பேரோட இருக்கவங்களுக்கு எப்போ நம்ம தனியாக இருக்க போகிறோம் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. இப்போ இதெல்லாம் கூட ஸ்டூடெண்ட்ஸு இந்த இளம் வயசு பசங்கள்லாம் தனியாக தான் இருக்க பார்க்குறாங்க. முன்னெல்லாம் கூட்டமாகலாம் அலைவாங்க. இப்போ அந்த மாதிரி கூட்டங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. எல்லாருமே தனிமையில் இருக்கிறாங்க. இப்போ தனிமை தான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், எல்லாவற்றிலும் ஒதுங்கிய நிலை.
அப்போ நம்ம என்ன ஆக்குபை பண்ணுறது, இந்த ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடும். தனிமையாக இருந்தால் ஏதாவது செய்யணுமே, போர் அடிச்சிருமே அப்படின்னு நினைக்கிறோம். நீ இருந்து பார்த்தா தான் தெரியும். இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். நிறைய சிந்தனைகள் நமக்கு நல்லதெல்லாம் வரும். கூட்டத்தோடு இருக்கும்போது சிந்திப்பதற்கு நேரம் இருக்காது. அவங்கள பற்றி எண்ணங்களும் அவங்க சொல்லப்பட்ட கருத்துக்களும் தான் நமக்கு உள்ள எதிர்மறையான ஒரு போராட்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கும். இப்போ தனிமையில் இருக்கும்பொழுது பார்த்தோம்னா நல்ல விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கிடைக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். செலவு மிகுந்த காஸ்ட்லியான மகிழ்ச்சியை பற்றியும் கம்பேர் பண்ணோம். ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்போ மகிழ்ச்சியில் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் என்ன அந்த அகங்காரம் அது எப்படி இருக்குதுன்னா, அவருடைய கடினத்தன்மை, உறுதித்தன்மை, எல்லா முரண்பாடுகள், உணர்வுகள், இதெல்லாம் உணர்வுகள்னால் கோபம், பயம், இதெல்லாம் நீங்கிட்டு விடுபட்ட நிலையில் இருக்குது மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கிறது இந்த ஆசை, கோபம், பயம் போன்றதுலேருந்து விடுபட்டால் தான் மகிழ்ச்சி. உண்மையில் உங்களது நிலைய மகிழ்ச்சி தான். இந்த மற்ற மூணும் தான் அதை எப்போவுமே மறைச்சிடுது. கோபம் தானே மகிழ்ச்சி போயிடுது, பயம் இருக்கும்போது மகிழ்ச்சி போயிடுது, ஆசை இருக்கும்போது மகிழ்ச்சி போயிடுது. ஏன்னா ஆசைக்கு நமக்கு ஏதாவது அடையிறதுக்கு பிளான் பண்ணணும், மகிழ்ச்சி எங்கே இருக்குது. அப்புறம் குற்ற உணர்வு, மகிழ்ச்சிக்காக செய்த குற்றங்கள். மகிழ்ச்சின்றது எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அகங்காரம் எப்பவுமே மகிழ்ச்சி நிலையில் தான் இருக்குது. ஆனால் அதனுடைய உணர்வுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, வாசன ரூபமான உணர்வு, அப்புறம் உலகத்திலேருந்து புலன்கள் மூலம் வரக்கூடிய விஷயம், இதெல்லாம் அதனுடைய அகங்காரத்தில் ஒரு துணியை போட்டு மூடிடுது. கெட்டியான துணிகளை போட்டு மூடிடுது. கோபங்கிற துணி, பயங்கிற துணி, ஆசைங்கிற துணி, பற்றுங்கிறது, பொறாமைங்கிறது, அந்த உணர்வுகள் மூடிட்டுருக்குது. அந்த உணர்வுகள் கொஞ்சம் கேப்பு கிடைச்சிதுன்னா மகிழ்ச்சி நமக்கு நம்மளால் உணர முடியுது. நம்முடைய மகிழ்ச்சியை நாம் உணர முடியுது. ஆனந்தமாக இருக்கிறத அகங்காரம் உணருது, தன்னுடைய சொரூபத்தை அது ரசிக்குது. யாருமே மகிழ்ச்சி தன்னுடைய சொரூபம்னு தெரிஞ்சுக்கல. தன் சொரூபத்தை யாராவது உண்டாக்கணும், மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பிறகுதான் சார் தெரியுது, மகிழ்ச்சிங்கிறது உங்ககிட்டே இருக்கு, நாங்கள் அது வரைக்கும் வெளியில வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆமாம், ரூபா கொடுத்தா அல்லது வெளியில் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணால் அது மாதிரி இருக்க மகிழ்ச்சி தான் உங்களுக்கு. ஆமாம், நினச்சிட்டு உண்மையில் அதுதான் மாயை. மகிழ்ச்சி உங்ககிட்ட இருக்கிறத உலகத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறது. அதனால் ஆத்மாவை, பிரம்மத்தை உலகமாக பார்க்குறேன்னு அர்த்தம், ஆனந்தத்தை உலகமாக பார்க்குறேன்னு அர்த்தம் இல்லையா. தன்னுடைய ஆனந்த உலகமாக பார்க்குறோம். அப்போது உலகமாக ஆனந்தமாக எப்போ தெரியும்? தன்னுடைய ஆனந்தத்தை புரிஞ்சிட்டோம்னா உலகம் ஆனந்தமாக தான் தெரியும். தனக்கு ஆனந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணோம்னா உலகமாக நமக்கு ஆனந்தம் கொடுக்காது அப்படின்னு தான் தெரியும். அப்புறம் அதுலேருந்து ஏதாவது ஒரு ஆனந்தத்தை கறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ செலவுன்னு யோசனை போட்டோம், பட்ஜெட் போட்டோம், ஒரு செலவும் இல்லை. ஸ்கூல் பையனுடைய மகிழ்ச்சி, வயசான காலத்தில் கூட காலை நீட்டிட்டு இந்த தாயக்கட்டையை உருட்டி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க, அதுக்கு என்னங்க செலவு? அது சோம்பேறித்தனமாச்சு சார் அப்படின்லாம். மகிழ்ச்சிக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்குறேன், அவ்வளவுதான். மகிழ்ச்சி செலவில்லாமவும் எளிமையாகவும் கிடைக்கணும்னா அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது இல்லையா. இப்போ நம்ம சாப்பிட்றதுல மகிழ்ச்சி அப்படிங்க, எதை சாப்பிட்டா மகிழ்ச்சிங்கிறது போது ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே போகலாம் அங்கே போகலான்னும் போது அவங்களுக்கு டிஸ்கஷன் வந்தது. அப்புறம் மெனு கார்டை பார்க்கும்போது எல்லா பொருளுமே மகிழ்ச்சி தரும், என்னவோ அவங்களுக்கு இது மகிழ்ச்சி தரும்னு சொல்லி அவங்க ரொம்ப நேரம் யோசனை பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க. அது காஸ்ட்லியாக வேறு.
எதுக்காக மகிழ்ச்சியை வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம்? கூடவே இருக்கிற நீங்கள் போய் இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஹோட்டலில் போய் 5 ஸ்டார் ஹோட்டல்னு வைங்களேன், அங்கே போனால் கூட இட்லி தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு மகிழ்ச்சி குறைஞ்சி போயிடுச்சா? இல்லை வெக்கமா, சிக்கனமா? அவங்க யாரோ பே பண்ணுறாங்க. கல்யாண வீட்டிலே நீங்கள் போயிட்டு இது 2 மட்டும் கொடுங்க, இது போதும் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டோம்னா எந்த விதத்தில் மகிழ்ச்சி குறையுதுங்க? மகிழ்ச்சியை வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே எளிமையான மகிழ்ச்சியை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். அப்போ கடந்த காலத்தை நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது மகிழ்ச்சி எங்கெல்லாம் வந்ததுன்னு பார்த்தோம்னா, விலை கொடுத்து வாங்கின மகிழ்ச்சிகளெல்லாம் கூட ரொம்ப தற்காலிகமாக இருந்து தான் போயிடுது. பல நேரங்களில் மனசுக்கு சோர்வையும் கசப்பையும் ஏமாற்றத்தை தான் கொடுக்குது. என்றைக்குமே எளிமையான மகிழ்ச்சி உங்களுக்கு ஏமாற்றமே கொடுத்ததில்லை, நஷ்டமாக ஆனதுமே கிடையாது. சின்ன சின்ன விளையாட்டுகள், நண்பர்களோடு சேர்ந்து பாட்டு பாடுறது, அவங்களோட சந்தோஷமாக பேசி பழகிற காலெல்லாம் உங்களுக்கு என்ன செலவாச்சு? ஒன்றுமே இல்லை. அப்புறம் எல்லார் பாக்கெட்லேயும் எம்டியாக தான் இருக்கும். நண்பர்கள்கிட்ட யாராவது ஒருத்தங்கிட்ட ஏதாவது 1 2 இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு கடையில் ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் வாங்கினா எல்லோரும் உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அது மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய வீட்டில் வந்து ஒரு பாக்கெட் வாங்குவாங்க, 2 தான் சாப்பிடுவாங்க, மீதி அப்படியே நமக்கு போய் வேஸ்ட் ஆகுது. இப்படி இருக்குது. இதை நம்ம சீர்தூக்கி பார்க்க தான் இன்றைக்கி ஃபுல்லாக அதான் பேசிகிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியை வந்து எளிமையாக இருக்குது குழந்தைகளுக்கு கற்றுக்கணும். மாலுக்கு போனால் தான் மகிழ்ச்சின்னு சொல்லி நிறைய குழந்தை மாலுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு. அதில் காட்சி இன்பம் தான். அதில் அதே சமயத்தில் நம்ம அவங்க மாய வலையில் விழுந்துடுறோம். நமக்கு பல பொருளை பார்க்கணுன்னு ஆசை, பல ஜனங்களை பார்க்கணுன்னு ஆசை. அங்கே அதுக்கு தான் போகிறோம். எதுவும் வாங்கிறதுக்காக நீங்கள் போகலை. ஆனால் போயிட்டு வரும்போது பார்த்தோம்னா வாங்கவே வேண்டாத ஒரு பொருள், தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு வந்துருப்பாங்க.